வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தூக்கி போடக்கூடிய சாதாரண இந்த ரப்பர் பேண்டில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுற வகையில் ரொம்பவே சூப்பர் டூப்பரான டிப்ஸ் எல்லாம் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நம்ம எல்லாருமே லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் போராடிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் அவங்களுக்காக குழந்தை பிறக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1, நம்ம வந்து சம்டைம்ஸ் ப்ரஷ் வாங்கும்போது ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு காம்போ பேக் வாங்கிடுவோம். அப்போ வந்து நம்மளுடைய கலர் செலக்ட் பண்ண முடியாது இல்லையா? 2 ப்ரஷ் வந்து ஒரே கலரில் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து யாராச்சும் மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். ப்ரஷ்ஷோட இந்த அடிப்பகம் இருக்கு இல்லையா, பிடிக்கிற இடம், அந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் பேண்ட் நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா யாரும் யாருடைய ப்ரஷ்ஷும் மாற்றி எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக குட்டீஸ்க்கு இடையில வந்து சண்டை வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நிறைய பேர் வந்து நெயில் பாலிஷ் கலர் கலராக யூஸ் பண்ணுவீங்க. நான்லாம் வந்து அடையாளம் வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது டைட் ஆகிடும் இந்த மாதிரி கேப்பு. இந்த சமயத்தில் திறக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து கேப்பில் இந்த மாதிரி நம்ம சின்னதாக ரப்பர் பேண்டு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக திறக்க வரும். அடிக்கடி நெயில் பாலிஷ் போடுறவங்களுக்கு இந்த டிப் தேவையில்லை. என்ன மாதிரி இந்த சில்வர் தட்டு அப்புறம் பாய் இதுக்கெல்லாம் வந்து அடையாளம் வைக்கிறதுக்கு மட்டுமே நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி கேப் இறுக்கி போயிடும். ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து சில மசாலா டப்பாலாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் மூடி. அந்த சமயத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி கேப்பில் ரப்பர் பேண்டை போட்டுட்டு திறந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக திறக்க வரும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பாக்ஸு இந்த மாதிரி டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக திறந்துருவாங்க. டிப் நம்பர் 3, பார்க்க அழகாக இருக்குன்னு கலர் கலராக நம்ம வந்து வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுருப்போம். ஸ்டீல் பாட்டிலாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி தண்ணி லீக் ஆகும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பேக்லலாம் நம்ம வச்சு தண்ணி கொடுக்க முடியாது. புத்தகம் அப்படி மற்ற இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து நனைஞ்சு போயிடும். அதுக்காக இந்த அழகான பாட்டிலில் தூக்கி எல்லாம் போட வேணாம். இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த பாட்டிலோட கேப்பை எடுத்துகிட்டு நீங்கள் போட்டு விட்டுட்டு கேப்பை போட்டு கொடுத்துட்டிங்கன்னா போதும். தண்ணி வந்து கொஞ்சம் கூட லீக் ஆகாது, புத்தகமும் நனையாது. நம்மளோட ஹேண்ட்பேக்கில் கூட இந்த பாட்டிலை தைரியமாக நம்பி நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். தண்ணி கொஞ்சம் கூட லீக் ஆகாது. டிப் நம்பர் 4, சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போகிற போக்கில் காலால் ஒரு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரிமோட்டை. அதனால் நம்ம அடிக்கடி ரிமோட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், உடஞ்சி போயிடும் இல்லையா? ஸோ உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து ரப்பர் பேண்டை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ரிமோட் வந்து நகராது. இந்த ரப்பர் பேண்ட் ஒரு சின்ன கிரிப்னஸ் கொடுக்கறதுனால ரிமோட் வந்து அங்கே இங்கேன்னு டக்குன்னு நகராது. கீழே விழுந்து உடையிறதுலேருந்து கொஞ்சமாக நம்ம ரிமோட்டை வந்து பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 5, நம்ம வீட்டில் வந்து நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ், ரைஸ் குக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அது போல் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸும் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை எடுத்து வைக்காமல் கடாசிட்டோம் அப்படின்னா ஒயரெல்லாம் அப்படியே சிக்கிட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கும். குயிக்காக வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து எடுத்து வச்சிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? அதனால் நமக்கு தேவையான போர்ஷன் மட்டும் விட்டுட்டு மற்ற இருக்கிற எக்ஸஸான அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சைடை மட்டும் நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து சுற்றி வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டுட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம ப்ளக் பாயிண்ட்லேருந்து தேவையான அளவு நீளம் மட்டும் விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற ஒயரை வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அழகாக சுற்றி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுடுங்க. பார்க்குறதுக்கு இடமும் மெஸ்ஸியாக இருக்காது, ஒயரும் வந்து அங்கங்கே சிக்கி நமக்கு தொல்லை கொடுக்காது. டிப் நம்பர் 6 பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னரை வந்து அப்படியே மடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தேடுவோம். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி மடித்து விட்டுருவேன். இந்த மாதிரி சிம்பிளாக மடித்து விட்டுறதே பெஸ்ட்டு. இதுக்கு நம்ம ரப்பர் பேண்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளோட அந்த எண்டு போர்ஷன் இருக்குல்லையே அதை ஒட்டிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஈஸியாக நம்மளுடைய கார்னர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒட்டி விட்டதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் மூவ் ஆகிட்டா கூட ப்ராப்ளமே இல்லை, அந்த இடத்துல வந்து கரெக்டாக நின்றுக்கும். டிப் நம்பர் 7, நம்ம வீட்டு குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹவுஸ் ரிப்பன்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய கலரில் ரிப்பன்லாம் வச்சுருப்போம். அதை அப்படியே ஒன்றா தூக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சுருங்கி போயிடும். அந்த எண்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நூல் விட்டுடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ரிப்பனையும் அழகாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து அழகாக இருக்கும், நீட்டாக. என்கிட்ட வந்து ஸ்கூல் ரிப்பன்லாம் கிடையாது. நான் வந்து கேக் செய்கிறதுனால இந்த ரிப்பன் வந்து நான் யூஸ் பண்ணுவேன்.
முக்கியமாக வந்து ப்ளம் கேக் வந்து அழகாக கிஃப்ட் ராப் பண்ணிவிட்டு அதில் வந்து கட்டி வைக்கிறதுக்கு இந்த ரிப்பன் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை அப்படியே வச்சிடாம அழகாக வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். டிப் நம்பர் 8, நம்ம வீட்டில் வந்து ஸ்கூல் படிக்கிற சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிக்கடி படிக்கும்போதோ அல்லது ஹோம்ஒர்க் பண்ணும்போதோ வந்து அந்த பேஜை வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. என்ன தான் நம்ம பேப்பரோ அல்லது நூலோ வச்சு அடையாளம் வச்சு கொடுத்தாலும் அதை வந்து மிஸ் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப வந்து நம்மள்ட்டே கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த புத்தகத்தில் நமக்கு திறந்து பார்க்கும்போது ஒரு மெல்லிய பக்கமும் ஒரு மொத்த பக்கமும் இருக்கும் இல்லையா? அதாவது அதிக தாள் இருக்கிற பக்கம் இருக்கும் இல்லையா? அந்த சைடில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அழகாக நீங்கள் போட்டு விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அந்த பேஜை மிஸ் பண்ணாமல் ஈஸியாக ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த டிப் வந்து சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஜ் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9, நம்ம வீட்டு பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் தான். முக்கியமாக ஸ்கூல் போகிற சின்ன பசங்களுக்கும் வந்து இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டு பசங்க யூஸ் பண்ணுற இந்த பேண்ட்டில் வந்து ஜிப் வந்து அவங்களுக்கு அடிக்கடி வந்து கழண்டுகிட்டே இருக்கிறதா வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து சிலர் வந்து சேஃப்டி பென் வந்து யூஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சேஃப்டி பென் வந்து யூஸ் பண்ணும்போது சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது வந்து கையில் வந்து குத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். இதை வந்து அந்த ஜிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அது வழியாக விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த 2 கார்னரையும் சேர்த்து எடுத்துகிட்டு ஜிப்பை வந்து நம்ம நார்மலாக வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரப்பர் பேண்டை வந்து எடுத்து நம்ம அந்த பட்டன் இருக்கும் இல்லையா? அதில் வந்து நம்ம மாட்டி விட்டுடணும். இதுக்கப்புறம் நம்ம பட்டன் போட்டுக்கலாம். நம்ம உள்ளே வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணது வந்து வெளியே தெரியவே தெரியாது. குழந்தைங்களும் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பட்டனை வந்து நம்ம கழட்டி நம்மளாக வந்து ஜிப்பை கழட்டுற வரைக்கும் அந்த ஜிப்பு வந்து பட்டன்லேருந்து கழண்டு வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 10, கை குழந்தை இருக்கிற வீட்டில் இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்சனலாக வந்து இந்த டிப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபீடிங் பாட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீடிங் பாட்டில் வந்து நம்ம ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அல்லது வந்து ஃபீடிங் பாட்டிலோட மூடி வந்து சரியில்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொத்த பாலும் வந்து லீக் ஆகி நம்மளோட ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்தோன்னு வச்சுங்க, எல்லா பொருளும் வந்து ரொம்ப ரொம்ப நாஸ்தி ஆகிடும். இந்த ப்ராப்ளமை நான் நிறைய வாட்டி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒழுங்காகவே க்ளோஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்து எப்படியோ வந்து பால் வந்து லீக் ஆகிடும். இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிது. அது வந்து இந்த சின்ன ரப்பர் பேண்டு வச்சு தான். நான் வந்து வாட்டர் பாட்டிலுக்கு எப்படி சொன்னேன் அதே போல் தான் வந்து ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டிலையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேப் வச்சு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா குழந்தையோட ட்ரெஸ்லேயும் சரி, நம்மளுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கும்போது ஹேண்ட்பேக்லேயும் சரி கொஞ்சம் கூட லீக் ஆகாது. அதாவது இந்த சைட்லேருந்து உங்களுக்கு லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ரிக் இது. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ராவலில் கூட ஓகே, நம்ம ஏதாவது கவர் போட்டு நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம். பட் மிட் நைட்டில் குழந்தை அழுவுற நேரத்தில் நம்மளும் அரை தூக்கத்தில் இருப்போம். அந்த சமயத்தில் இந்த ஃபீடிங் பாட்டில் நமக்கு தொல்லை பண்ணுச்சு அப்படின்னா ரொம்பவே ஃபெட்டப் ஆகிடுவோம். அந்த டைமில் வந்து இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 11, இப்போ தான் வந்து நம்ம ஸ்பூன் ஃபீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், குழந்தைக்கு வந்து இப்போ தான் வந்து பழக்கப்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சி அடிக்கடி வந்து செஞ்சு கொடுப்போம் இல்லையா? அப்போ வந்து கஞ்சியெல்லாம் வந்து ஸ்பூன் போட்டு நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்பூனோட முனையில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பூன் வந்து அடிக்கடி வழுக்கி உள்ளே வந்து விழாது. இதனால் வந்து அவங்களோட கையும் வந்து மெஸ்ஸி ஆகாது, இடமும் வந்து நமக்கு மெஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துட்டோம்னா கரெக்டாக வந்து அந்த பவுலோட விளிம்பில் வந்து அந்த ஸ்பூன் வந்து அழகாக நின்றுக்கும். சில்வர் ஸ்பூனுக்கும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணலாம். ரப்பர் பேண்ட் போட்ட ஸ்பூனுக்கும் போடாத ஸ்பூனுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 12 பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சில நேரம் அளவு இருக்கும் இல்லையா? 1 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் அந்த மாதிரி அளவுகள் இருக்கும். நம்ம அதை வந்து எடுத்தோம் அப்படின்னா சாதாரணமாக எடுக்கும்போது எக்ஸஸாக தான் கண்டிப்பாக எடுப்போம். மெயினாக வந்து சோடா உப்பு, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சில மெஷர்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா தான் அந்த ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக வரும். அந்த சமயத்தில் வந்து அந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி மேலேயும் கீழே அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டு போட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக எந்த சிரமமும் இல்லாமல் அழகாக வந்து மெஷர் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஸ்கூப் அப்படியே ஃபுல்லாக எடுத்து அந்த ரப்பர் பேண்டில் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு அந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். உங்களுடைய பசங்களுக்கு வந்து கிச்சனில் குக்கிங்கில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது ரப்பர் பேண்ட் போட்டு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக எடுப்பாங்க. மெயினாக வந்து நீங்கள் ஏதாவது கேக் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கப் மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும் அப்படின்லாம் வரும். அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து பக்காவாக கிடைக்கும்.
சாக்லேட் கேக்லாம் பண்ணும்போது நான் வந்து கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து நான் மெஷர்மெண்ட் வந்து ஈஸியாக எடுப்பேன். சம்டைம்ஸ் டைம் இல்லை அப்படின்னா நான் வந்து கத்தி வச்சு கூட ஸ்க்ராப் பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் வந்து நான் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவேன். ரப்பர் பேண்ட் அதே போல் மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அது கூட பாட்டமில் நீங்கள் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டால் தான் மூவ் ஆகாமல் இருக்கும். கொக்கோ பவுடர்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து எடுக்கணும். அப்படி இல்லைனா கேக் வந்து தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அது வந்து ஹார்ட் ஆகிடும். சில பொருளுக்கு இந்த மாதிரி அளவு தான் எடுக்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு தெரியல அல்லது மெஷர்மெண்ட் வந்து கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப் மசாலா ஐட்டம்ஸ்க்கும் செட் ஆகும். டிப் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா, இது ஒரு அவசரகால உதவி மாதிரி அவசரகால டிப்பு. எமர்ஜென்சி டைமில் வந்து நமக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ஸ்பூனை வந்து ஒன்றோட ஒன்றா இந்த மாதிரி வச்சுட்டு அதோட கழுத்து பகுதியில் நம்ம ரப்பர் பேண்ட் டைட்டாக போட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு கிடிக்கு மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து எண்ணெயோ அல்லது சாக்லேட்டோ வந்து மெல்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த சமயத்தில் அடியில் பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்கிற தண்ணி வச்சுருப்போம். மேலே வந்து ஒரு சின்ன பாத்திரம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கிடிக்கு மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா, இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம 2 ஸ்பூன் வச்சு கிடிக்கு செஞ்சு யூஸ் பண்ணலாம். பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுதுன்னு. டிப் நம்பர் 14, இது வந்து நமக்கு லேசியாக இருக்கிற டைமில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து நம்ம டூரெல்லாம் போகிறோம் அப்படின்னா குழந்தைங்க துணியெல்லாம் பேக் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து தேடுற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி அழகாக செட்டாக வச்சுட்டு அதில் ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கலையவும் கலையாது, ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 15, இவ்வளோ டிப்ஸ்க்கு நமக்கு யூஸ் ஆன இந்த ரப்பர் பேண்டை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு டிப் நம்ம சொல்லணும் இல்லையா? அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இதுக்கு வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா வெடி லப்பர்னு பேர். உங்கள் ஊர் சைடில் எப்படி சொல்வீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வெடிச்சு போகிறதுனால தான் இதை வெடி லப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றோட ஒன்று ஒட்டி அல்லது இந்த மாதிரி வெடிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ரப்பர் பேண்ட்லாம் நான் வாங்கினதெல்லாம் கிடையாது. மாவு பாக்கெட் அப்புறம் பன்னு பாக்கெட்டிலலாம் வரும் இல்லையா, அப்போது வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டது தான். நம்ம வீட்டில் இந்த மாதிரி எம்டியான ஸ்வீட் பாக்ஸு அல்லது ரிங்கெல்லாம் வைக்கிற அந்த ஜுவல் பாக்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் நம்ம கலெக்டிவாக போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ எல்லா ரப்பரையும் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம யூஸ்வலாக வந்து ஃபேஸ்க்கு வந்து டால்கம் பவுட்ரு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். கொஞ்சமாக எடுத்து இதில் வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு குலுக்கிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அல்லது இந்த ரப்பர் வந்து வெடிக்காமல் இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்த அந்த நல்ல உள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் இருக்கிற ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.